இப்போ நம்ம அந்த ஆடிஷன்ஸ்ல நாங்க நிறைய இடத்துல போய் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இவன் இன்ஸ்டாடா, டேய் இவன் வந்து ஆங்கர்ரா அப்படின்னு நிறைய சொல்லி இக்னோர் பண்ணுவாங்க. அப்படி இக்னோர் பண்ற இன்னொரு பெர்சன்ஸை யார் பார்க்கணும்னா, இந்த சீரியல் ஆர்டிஸ்ட். அவங்க நல்லா எஃபோர்ட் போட்டு பண்ணுவாங்க. டேய் சீரியல் முடிஞ்சிடான்னு ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி சினிமால நீங்க போயிட்டு இந்த மாதிரியான எனக்கு ஒரு சீரியலோட ஒரு பேரு எனக்கு அங்க அஃபெக்ட் ஆகுது அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக எனக்கு நான் அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணதில்லை. பட் ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நீ ஒரு சின்ன திரை, இது பிக் ஸ்க்ரீன், இது ரெண்டும் வேறு வேறு பாத். இங்கே நீ நீ என்ன தான் இதில் ஹீரோவாக பண்ணாலும் நீ இதில் கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அந்த ஒரு டேர்ம் வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய படத்தில் நிறையா ஹீரோஸை நான் பார்த்துருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு சில டைம் எனக்கு ஹர்ட் ஆகிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, நம்மளோட நம்ம டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அது எங்கே வேணா இருக்கலாம். அது ஸ்மால் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இல்லை பிக் ஸ்க்ரீனாக யூடியூபாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அது பிளாட்ஃபார்ம், இட்ஸ் அ மீடியம். வந்து எந்த மீடியமாக இருக்கலாம். பார்க்கக்கூடிய ஆடியன்ஸும் மக்கள் தான். பெர்ஃபார்ம் பண்ண போகிற ஆர்டிஸ்ட் அது நம்ம தான். அது அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம். இவங்க வந்து பூம் ஆகட்டும் இல்லை ஆக வேண்டாம் அப்படிங்கிறது. டேலண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக மேலே வரும். அது வந்து சின்ன ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீன்லாம் மேட்டர் இல்லை. தட்ஸ் அ மீடியம். வி கேன் எக்ஸ்ப்ளோர் வாட் வி ஹேவ். சிம்பிள்.